ஹலோ மக்களை, மாயா சின்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படியாவது இந்த கதிரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியும் கருப்பு சாமியாக வேடம் போட்டு வந்தாலும் ஒரு வழியாக நம்ம ரகுராம் கடைசி நேரத்தில் நம்ம கதிரை செம மாசா வந்து காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரும் கருப்பு சாமி ரகுராம் கிட்ட நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பு தானான்னு கேட்கவும் அவங்களும் நீ என்ன தப்பு பண்ண, என்னோட பொண்ணு வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிருக்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கார்த்தி அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம கதிரை வந்து குத்திடுறான். இது தெரியாமல் சீனு மாயா எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம கதிரை தேடிட்டே வராங்க. ஒரு வழியாக தனாவுக்கும் நம்ம கதிர் கத்தி குத்துப்பட்டது தெரிஞ்சிடுது. எப்படியாவது உயிருக்கு போராடிட்டு இருக்க கதிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் நம்ம கதிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் நம்ம தனாவும் அது ரெடியாக பேட்மிண்டன் போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் உள்ள பணத்தை வச்சு நம்ம கதிரை காப்பாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமை தேடிக்கிட்டு நம்ம கதிரை அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் கிட்ட வந்து நம்ம கதிரும் தனாவை கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தானா, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லவும் ரகுராமும் நீ என்ன தப்பு பண்ண, தனாவோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தியும் கதிரை தேடி எப்படியாவது அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவும் நம்ம கதிரையும் பார்த்துடுறாங்க. எப்படியாவது இந்த கதிரை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம கதிரை அப்படியே ஓங்கி குத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரும் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பின்னாடி வந்துடுவாங்களோன்னு சொல்லி கார்த்தியும் அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தனாவும் கதிரை காணலையேன்னு சொல்லிட்டு தேடி வருவோம். உயிருக்கு போராடிட்டு இருக்க கதிரை பார்த்து நம்ம தனாவுக்கு கொஞ்சம் கூட தாங்கலை. அப்படியே பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கதிரை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி அவங்கள ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே அவங்கள செக்கப் பண்ணிவிட்டு அந்த டாக்டர்களும் கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணாதான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம தனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியலை. ஒரு வழியாக அவங்க போட்டிகள் ஞாபகம் வருது. அந்த பேட்மிண்டன் போட்டியில் மட்டும் நம்ம கலந்துக்கிட்டா அந்த ரூபாவை வச்சு நம்ம கதிரை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வரவும் அந்த போட்டியில் போய் கலந்துக்க சொல்கிறாங்க. நம்ம தனாவை இந்த போட்டியில் வின் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம கதிர் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அதிரடியாக களத்தில் இறங்கி விளையாடுறாங்க. ஒரு வழி அந்த பணத்தை வச்சு அப்படியே அந்த டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களும் கரெக்டான டைமில் இந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு கதிரோட உயிரை எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. நம்ம தனாவும் பயங்கர டென்ஷனாகவே இருக்காங்க. ஒரு வழியாக கதிரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்க காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம்.